Good day. இன்னைக்கு மைக்ரோகிரீன் ஃப்ரான்ச்சைசி பரிதாபங்கள் எபிசோட் 3 பார்ட் 2 பார்க்கலாமா? பாயிண்ட் நம்பர் 6, நீங்கள் வளர்த்த மைக்ரோகிரீன் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அவங்க தான் சீட் அண்ட் கோகோபீட் சப்ளை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அவங்க கொடுக்குறதா நீங்கள் வளர்த்து கொடுக்க முடியும். நீங்கள் வளர்த்து கொடுக்குறது அவங்க விற்று கொடுக்க மாட்டாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். 7, 3 to 6 monthsல போட்ட காசை எடுத்துடலாம் அப்படி சொல்லுவாங்க கம்பெனி. ஆனால் கண்டிப்பாக இது போயிங்க, வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் இதில் வரல இவ்வளோ ஃபிக்ஸ்டு இன்கம், இவ்வளோ குவிக் இன்கம்னா அது சும்மா பிரெயின் வாஷு. ஸோ பி அவேர். பாயிண்ட் நம்பர் 8, கேரண்டீட் மந்த்லி இன்கம் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இண்டோரில் ஏசி போட்டு மைக்ரோகிரீன் வளர்த்தா ஒரு அளவுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம். நீங்கள் இண்டோரில் ஏசி இல்லாமல் வளர்க்க போது வெளியே மழை வந்தாலும் ஃபங்கஸ் வந்துடும், வெளியே சன் அதிகமானாலும் வெயில் அதிகமானாலும் உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக கேரண்டீட் இன்கம் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 9, கம்பெனி எங்களுக்கு மார்க்கெட் இருக்குது ஆல்ரெடி, வி ஜஸ்ட் நீட் அ ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் நோ கமெண்ட்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் யார் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அவங்க பொருளெல்லாம் எங்கெங்கே விற்கிதுன்னு நீங்களே ரெகுலராக பார்த்துக்கலாம். ஐ கேன் ஓன்லி ஹோப் மைக்ரோகிரீன் ஒரு நல்ல பொருள் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது வரணும். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். பாயிண்ட் நம்பர் 10, அவங்க இல்லாமல் நம்மளால் மைக்ரோகிரீனே பண்ண முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் மாதத்துக்கு 100 கிலோ 200 ரூபாய் கூலி மாதிரி வளர்த்து கொடுத்து 20,000 வாங்குறதோட மாதத்துக்கு ஒரு 40 கிலோ, வாரத்துக்கு 10 கிலோ வளர்த்தாலே போதும். அவங்க கிட்ட வாங்குற காசை நீங்கள் வாங்கிடலாம். வீக்கெண்ட் மண்டே டு ஃப்ரைடே ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது வேல்யூ ஆடட் பண்ணி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளால் முடியும். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு 50,000த்துக்குள்ளே கவர் ஆகிடும். ஒரு 40 கிலோ மந்த் வளர்க்கணுன்னா 50,000 இன்னும் கம்மி தான் ஆகும், லட்சக்கணக்கில் ஆகவே ஆகாது. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிஸ்க். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.